ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை பார்க்க போகிறோம். உலகத்தையே படைத்த தேவன் நமக்குள் இருக்கிறார். நம்மோடு உறவு கொள்ள அவர் ஆசைப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நமக்கு ஒரு மிக பெரிய மீட்பை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். ஒரு வலிமை வாய்ந்த, ஒரு அதிகாரமிக்க ஒருவர் நமக்கு நண்பராகவோ உறவாகவோ இருந்தால் நம்ம ஒரு பிரச்சனையை எப்படி கையாளுவோம்? தைரியமா, ஒரு நிச்சயத்தோட, ஒரு பயம் இல்லாமல் அதை நம்ம என்ன செய்வோம்? கையாளுவோம் இல்லையா? உலகத்தையே படைத்தவர் அவருடைய பிள்ளையாக நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் தூரமாக இல்லை, சமீபமாக இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். நம்மை அதிகமாக நேசிக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் அவருடைய சொந்த குமாரனின் இரத்தத்தையே நமக்காக என்ன செய்திருக்கிறார்? விலையாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பயத்தின் அடிப்படையில் இருக்குதா? கலக்கத்தின் அடிப்படையில், பாவத்தின் அடிப்படையில், சாபத்தின் அடிப்படையில், கட்டுகளின் அடிப்படையில் இருக்கிறதா? தைரியமாக அவர் கொடுத்த விடுதலையோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? நான் சொல்ல வர்றது புரியுதா? நமக்கு வேத வசனங்கள் தெரியுது, தேவனோடு ஒரு உறவு நமக்கு இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை என்பது அது ஒரு தியாலஜி கிடையாது, அது ஒரு உயிருள்ள ஒரு வார்த்தை. அதை நீங்கள் விசுவாசிச்சு அதை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அது உங்கள் சரீரத்திலும் உங்கள் வாழ்விலும் அது வல்லமையை வெளிப்படுத்தும். அது மாறாதது. நாம் மாறலாம், அவரது வார்த்தை என்ன செய்யாது? மாறாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அப்படிப்பட்ட ஒரு உறவை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறது. தேவனிடத்தில் உள்ள உறவாக இருக்கட்டும், அவருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், நமக்கும் அவருக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது? தைரியமாக, மிகவும் நெருக்கமாக, அன்போடு, ஒரு குற்றம் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு உறவை நம்ம வாழ்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த இடத்தை நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நித்திய உடன்படிக்கையை செய்திருக்கிறதா? இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற சத்தியம் அதுதான். இந்த நித்திய உடன்படிக்கை எபிரேயர் 13:20-21. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன உடன்படிக்கையை செய்திருக்கிறதா? நித்திய உடன்படிக்கை. இந்த நித்திய உடன்படிக்கை என்பது என்ன தெரியுமா? இது அழியாதது, இது மாறாதது. நம்ம வாங்குகிற பொருட்கள் எல்லாம் எக்ஸ்பயரி ஆகும் தெரியுமா? கெட்டு போகும். ஒரு காலம் அதுக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு லிமிட் உண்டு. அதுக்கு மேலேனா அந்த பொருள் கெட்டு போயிடும். ஆனால் இந்த உடன்படிக்கை கால வரையற்றது, நித்தியமானது. மனிதர்களுடைய நம்முடைய செயல்களின் அடிப்படையில் இந்த உடன்படிக்கை உடைந்து போகாது, அது கேன்சல் ஆகாது, அது ரத்து ஆகாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடிப்படையில் அவருடைய வாக்குறுதியின் பேரில் அது என்ன செய்யப்பட்டிருக்கு? நிறுவப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற சத்தியம் இதுதான். இப்பேற்பட்ட ஒரு சிறந்த இடத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். உடன்படிக்கை என்பது 2 பேருக்கு ஏற்படுகின்ற ஒப்பந்தம். அதுவும் இரத்த உடன்படிக்கை என்பது அது யாராவது ஒருவர் இல்லாமல் போனாதான் என்ன செய்யும்? அது முடிவுக்கு வரும். ஆனால் தேவன் நம்மோடு பண்ணி இருக்கிற உடன்படிக்கை நம்மை அதற்குள் என்ன செய்யல? அவர் எடுத்துக்கொள்ளல. 2 பக்கத்தின் சார்பாகவும் அவரே செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தன் மீது, தன் பலத்தின் மீது, தன்னுடைய கிரியையினால் அந்த உடன்படிக்கையை அவர் என்ன செய்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். மாறாத ஒரு உடன்படிக்கை. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஏன் நித்தியமான ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த முடிந்தது? உங்களுக்கு இன்னும் நான் புரியும்படி சொல்றேன். இந்த நித்திய உடன்படிக்கையின் பலன் என்னவென்றால், நமக்கு நித்தியமாக மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நித்தியமான ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நித்தியமான மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நித்தியமான ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கு, நித்தியமான உறவு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் எளிமையான அர்த்தம் என்ன தெரியுமா? முடிவே இல்லாத மன்னிப்பு, கால வரையற்ற மன்னிப்பு, முடிவே இல்லாத மீட்பு, முடிவே இல்லாத நிலையான உறவை அவர் நம்மோடு ஏற்படுத்தி இருக்கிறார். நான் சொல்ல வர்றது புரியுதா? இதுதான் நித்திய உடன்படிக்கையின் பலன். இந்த உடன்படிக்கையில தான் இன்றைக்கு நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனோடு கூட நம்முடைய உறவு எப்படி இருக்கு? இந்த தைரியத்தின் அடிப்படையில், இந்த நிச்சயத்தின் அடிப்படையில், இந்த உடன்படிக்கையில நித்தியமான ஒரு பாதுகாப்பையும் சுதந்திரத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை, நாம கெஞ்சி மஞ்சாடி தேவன் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, ஏற்றுக்கொள்ளுவாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டாரா, என் மீது கோபமாக இருக்கிறாரா, என்னை அன்பு செய்வாரா, என்னோட பிரச்சனை அவருக்கு புரியுமா, இப்படிப்பட்ட இடத்துல நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனோ நித்தியமாக நமக்கு எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார்? செய்திருக்கிறார். நித்தியம் என்றால் கால வரையற்றது, அழிவில்லாதது, மாறாதது. நமது செயல்களின் அடிப்படையில் அது உடையாது, அது இல்லாமல் போகாது. இந்த தவறு செய்து விட்டாய், இந்த தவறு செய்ததினால் இது செல்லாது என்று அவர் என்ன செய்யறதில்லை? சொல்றது இல்லை. அதோட பொருள் அதுதான். இதனுடைய தகுதியை நீ இழந்து விட்டாய், இனிமேல் உனக்கு இது கிடையாது என்று அந்த உடன்படிக்கை என்ன செய்யாது? சொல்லாது. இந்த செயலை நீ செய்து விட்டாய், என்னுடைய உறவுக்குள் நீ வர முடியாது என்று அது என்ன செய்யாது? சொல்லாது. நீ என் பிள்ளை இல்லை, எத்தனை முறை நீ விழுந்து விட்டாய், இனிமேல் உன்னை தூக்க மாட்டேன் என்று அது என்ன செய்யாது? சொல்லாது. அதுதான் நித்திய உடன்படிக்கை. இந்த நித்திய உடன்படிக்கை அதுல எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்பது தெரிந்தால், அவர் சொல்றார் இல்லையா? வாசிக்கலாம், எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில்
சேர கடவோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்பேற்பட்ட இடமாக இருந்தாலும் தைரியமாக அவரிடத்தில் செல்ல முடியும். அந்த இரக்கத்தையும் கிருபையையும் நம்ம கெஞ்சி இல்லை, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? தைரியமாக. ஏற்ற சமயம் என்றால் நமக்கு என்ன சமயத்துல எது தேவையோ அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம். இந்த நித்திய உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை நீங்க தெரிந்து கொள்ளும் போது, அதனுடைய பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது, இதுல முக்கியமான ஒரு பலன் நித்தியமான மன்னிப்பு. வாசிக்கலாம், எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாவங்களையும் அவர் எப்படி மன்னிச்சிருக்கிறாரா? கிருபையாக, நம்முடைய செயல்களின் நிமித்தம் இல்லை. அங்கு மன்னித்தது மாத்திரம் இல்லை, அவர் சொல்றாரு, இனி நான் அதை என்ன செய்ய மாட்டேன்? நினைக்க மாட்டேன். இனிமேல் என்றால் எது வரைக்கும்? இன்றைக்கு வரைக்குமா? நாளைக்கு வரைக்குமா? இன்னும் ஒரு வருடமா? இந்த இனி என்பதோட கால அவகாசம் எவ்வளவு? எப்பொழுதும் நித்தியமாக. நித்தியமாக அவர் கொடுத்திருக்கிற மீட்பே நித்திய மீட்பு தான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட அந்த விலைக்கிரயம் நித்தியமான விலைக்கிரயம். தேவனுடைய திட்டமே இதுதான். இதை எத்தனையோ வாக்குறுதிகள் அவர் சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம், ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் நம்முடைய காலத்துக்கான தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அது தீர்க்க தரிசனமாக இருந்தது. இப்பொழுது கிறிஸ்துவில் அது என்ன செய்யப்பட்டிருக்கு? நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு எப்படி ஏற்படுத்துவாரா? நித்திய உடன்படிக்கையாக. தேவனுடைய விருப்பம் அதுதான். இன்னொரு வசனம், எரேமியா 32:40. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கின்ற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி. எதற்காக இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்குதா? நன்மை செய்யும்படி. எத்தனை பேருக்கு நம்முடைய சூழ்நிலைகளில் தேவன் எனக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறாருங்கிற நிச்சயம் இருக்கு? நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருந்தால் அந்த நிச்சயம் நமக்கு என்ன செய்யும்? இருக்கும். எதிராக இருந்ததுன்னா நமக்கு அந்த நிச்சயம் இருக்குதா? இல்லை. இது நடக்குமா? நடக்காதா? எப்பொழுது நடக்கும்? இது தோல்வியில் முடிஞ்சிருமோ? எத்தனையோ ஒரு மனக்குழப்பம், போராட்டம், பயம், மரண பயத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மோடு கூட பண்ணியிருக்கிற இந்த நித்திய உடன்படிக்கை நன்மை செய்யும்படி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? உண்டாக்கி இருக்கிறார். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கை. நம்மை விட்டு அவர் என்ன செய்யறது இல்லையா? பின் வாங்குகிறது இல்லை. இது ஏன் நித்தியம் என்று சொல்லப்படுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் பலி நித்தியமானது. இது விலங்குகளின் இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை அல்ல. இது தற்காலிகம் அல்ல. தேவனுடைய குமாரனுடைய இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை. தேவனுடைய விருப்பம் இதுதான். இந்த நித்திய உடன்படிக்கையை நம்மோடு ஏற்படுத்த வேண்டும் என்பது அவருடைய ஆதிகால திட்டம், அவருடைய விருப்பம் அது. இப்பொழுது வாசிக்கலாம், எபிரேயர் 8:12. ஏனெனில்
நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் மறுபடியும் கேட்குறேன், இந்த இனி என்பது எந்த காலம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு? நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனிமேல் என்ன செய்ய மாட்டாரா? நினைக்கவே மாட்டாரா? எந்த நாள் வரைக்கும்? நாம் நித்தியமாக நாம் நன்மை செய்யும் போதும் சரி, பாவத்தில் விழும் பொழுதும் சரி, அவர் நம்முடைய அக்கிரமத்தை என்ன செய்யலையா? நினைக்கவில்லையா? ஏன் நினைக்கவில்லை? எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஏன் நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர் நித்தியமாக நினைப்பது இல்லை? நித்திய காலத்துக்கும் என்றென்றைக்கும் அவர் என்ன செய்யறதில்லை? நினைக்கிறது இல்லை என்று அவர் வார்த்தை சொல்லுகிறது. ஏனென்றால் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், கிருபையே ரொம்ப பெரிது. நம்மளால கற்பனை கூட பண்ணி என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. தகுதியே இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தேவனுடைய பரிசு. அப்படி என்றால் தகுதியே இல்லாத நம் சார்பில் அவருடைய அன்பும் இரக்கமும் வல்லமையும் ஆற்றலும் மகிமையும் செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. இதுதான் கிருபை. இதுக்கு என்ன தகுதி என்றால் நமக்கு என்ன கிடையாது? தகுதியே கிடையாது. அதுவும் கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே இந்த பாவ மன்னிப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நம்முடைய அக்கிரமத்தையும் நம்முடைய பாவங்களையும் அவர் என்ன செய்யறதில்லை? நினைவு கூறுகிறது இல்லை. இது நீங்க நல்லா இருக்கும்போது உங்களால இதை என்ன செய்ய முடியும்? விசுவாசிக்க முடியும். நீங்க தவறி விழுகிறீர்கள், ஒரு பாவத்துல விழுகிறீர்கள், அப்பொழுது என்னுடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் அவர் நினைவு கூறுவதில்லைங்கிற சத்தியத்தை எத்தனை பேரால விசுவாசிக்க முடியும்? நான் சொல்ல வருது புரியுதா? ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், வாசிக்கலாம் 1 யோவான் 3:21. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. நாம விழுந்து போகும்போது அவருடைய மன்னிப்பை நம்மால் விசுவாசிக்க முடியவில்லை என்றால் தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது நமக்கு என்ன வராது? தைரியம் வராது. நாம் தகுதி இல்லை, தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா என்ற ஒரு குற்ற உணர்ச்சியும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஒரு சோர்வையும் ஒரு பயத்தையும் உங்களுக்கு உண்டாக்கும். அது தேவனிடத்தில் செல்வதற்கு பதிலாக அவரை விட்டு விலகி செல்ல வைக்கும். அதனால தான் சத்தியத்தை நாம தெரிந்து கொள்ளணும். இனிமேல் உங்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் நான் நினைவு கூறுவதில்லை என்றவர் சொல்லுகிறார் என்றால் அது நம்முடைய கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், இனிமே நீங்க விழப்போகிற பாவத்தையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? மன்னித்திருக்கிறார். இதுதான் உண்மை. நீங்க கேட்கலாம், அது எப்படி நான் இனிமே செய்ய போகிற பாவத்தையும் அவர் மன்னித்திருக்கிறார் என்றால் எப்படி? அப்படி என்றால் நான் என்னனாலும் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வருது. அப்படி இல்லை. உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்குறேன். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி அவர் மீட்பை கொடுத்திருக்கும் போது, அந்த மன்னிப்பை அவர் கொடுத்திருக்கும் போது நாம பிறந்திருந்தோமா? அவர் மன்னிப்பை கொடுத்து எத்தனை வருடங்கள் கழித்து நாம பிறந்தோம்? 2000 வருடங்களுக்கு மேலாக. அப்படி என்றால் அந்த விலை கிரயத்தை அவர் செலுத்தும் போது அவர் கொடுத்த மன்னிப்பு எந்த பாவத்துக்காக, எப்பொழுது நடக்கக்கூடிய பாவத்துக்காக அவர் கொடுத்தார்?
அப்பொழுது இருந்த மக்களுக்காகவும் அவருக்கு முன்னாடி இருந்த மக்களுக்காகவும் இனிமேல் பிறக்க போகிற மக்களுக்காகவும் அவர் என்ன செய்தார்? கொடுத்தார். நான் சொல்ல வர்றது புரியுதா? அப்படி என்றால் அந்த பரிகார பலியில் அவர் கொடுத்த மன்னிப்பு கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் உரியது. 3 காலத்துக்கும் அது உரியது. நான் சொல்ல வர்றது புரியுதா? நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம்ல, நாளைக்கு நான் பாவம் செஞ்சு அவர் மன்னிப்பு கொடுத்துருக்கிறாரா, அது எப்படி என்று கேட்குறோமே. நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அந்த மன்னிப்பு என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். அது எதிர்காலம் தானே. 2000 வருடத்திற்கு முன்பாக அவர் அந்த மன்னிப்பை, அந்த விலைக்கிரயத்தை அவர் கொடுக்கும் போது எதிர்காலத்துல நாம என்ன செய்ய போறோமோ அதுக்கு சேர்த்து அந்த பலியில என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருள் என்னவென்றால், அவர் கொடுத்த விலைக்கிரயத்தின் மீட்பு, மன்னிப்பு, பலன் கால வரையின்றி எல்லா காலங்களிலும் செயல்படக்கூடிய வல்லமை நிறைந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எக்காலத்திலும் செயல்படக்கூடிய வல்லமை உடையது. அது கடந்த காலமா இருக்கலாம், நிகழ்காலமா இருக்கலாம், எதிர்காலத்திலும் அதில் வல்லமை இருக்கிறது. அதற்கும் சேர்த்து அந்த பலியில் அவர் அந்த விலைக்கிரயத்தையும் அந்த மன்னிப்பையும் மீட்பையும் ரட்சிப்பையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அது விலங்குகளின் ரத்தம் அல்ல, தேவனுடைய ரத்தம். அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டிருக்கு, தமது சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. அவர் நம்மளை எப்படி சம்பாதிச்சிருக்கிறாரா? சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்திருக்கிறார். அப்படி என்றால் தம்முடைய இரத்தத்தினால் விலை கொடுத்ததை அவர் என்ன செய்திருக்கிறார்? வாங்கி இருக்கிறார். இரண்டாவதாக, அந்த இரத்தம் இங்கு மாத்திரம் இல்லை, நம்மை கழுவியது மாத்திரமல்ல, பரலோகத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சாட்சியிட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் அது செய்த செயலை அது என்ன செய்து கொண்டிருக்கு? சாட்சியிட்டு கொண்டிருக்கிறது. வாசிக்கலாம், எபிரேயர் 9:11-12. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்கு உரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு, வரப்போகிற நன்மைனா என்ன தெரியுமா? அவருடைய பரிகார பலியில உண்டாக போகின்ற நன்மை, கிருபை, இரக்கம், மன்னிப்பு, விடுதலை, வாழ்வு, அவருடன் ஏற்பட போகின்ற உடன்படிக்கை. இதைதான் வரப்போகிற நன்மைகள் என்று அதில் என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பழைய உடன்படிக்கையில மகா பிரதான ஆசாரியர் அந்த விலங்குகளின் இரத்தத்தை மக்கள் மீது தெளித்து, தன் மீது தெளித்து, வருடத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று அந்த கிருபாசன தண்டை மீது அவர் என்ன செய்வார்? தெளிப்பார். வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு காரியம் இது. ஆனால் இந்த மகா பிரதான ஆசாரியரோ மனிதர்கள் செஞ்ச அந்த கூடாரத்தின் வழியாக இல்லையா. நீங்க எபிரேயர் 8வது அதிகாரம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க பூமியில் அவர் செய்ய சொன்ன இந்த உடன்படிக்கை பட்டி, இந்த பரிசுத்த ஆலயம், மகா பரிசுத்த ஸ்தலம், இதெல்லாம் பரலோகத்தில் இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஒத்ததாக அவர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவானவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள ஒரு முறை சென்று வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இரத்தத்தை இல்ல, தம்முடைய இரத்தத்தை அங்க உள்ள கிருபாசன தண்டையில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? தெளித்திருக்கிறார். தெளித்து ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை என்ன செஞ்சிட்டாரா? உண்டு பண்ணிவிட்டார்.
அப்படி என்றால் பரலோகத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு நித்தியமாக மன்னிப்பை கொடுத்திருக்கிறதுன்னு சொல்லி எங்க சாட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது? சொல்லி கொண்டிருக்கிறது. நித்தியமாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா? எனக்கு இந்த ஒரு தைரியத்தை அது தராதா? இது நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி. அது கிருபைய புரிந்து கொள்ளாதவர்கள் கேட்கிற ஒரு கேள்வி. ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து மீட்பை கொடுத்து அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது இல்லையா? இந்த ரட்சிப்பில் நமக்கு புதிய ஆவியை அது கொடுத்திருக்கிறது. அந்த புதிய ஆவி நமக்கு புதிய இருதயத்தை அது கொடுத்திருக்கிறது, புதிய ஆசைகளை அது கொடுத்திருக்கிறது, புதிய விருப்பத்தை அது கொடுத்திருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற ஆவிக்கு பாவம் செய்யும் இயல்பும் கிடையாது, பாவம் செய்யும் விருப்பமும் கிடையாது. நீங்க கிருபையை உண்மையா புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா இதுல இருந்து வெளியில வர வேண்டும் என்ற ஆசை வருமே தவிர இதை நான் செய்து கொள்ளலாம்ங்கிற ஒரு சாக்கு போக்காக அது கிருபை என்ன செய்யாது? பயன்படுத்தாது. அது கிருபையை புரியாததுனால சொல்லுகின்ற ஒரு காரியம். இன்னொன்று, கிருபை என்பது மன்னிப்பு மாத்திரம் இல்லை, விடுதலை மாத்திரம் இல்லை, அதிலிருந்து மேற்கொள்ளக்கூடிய வல்லமையையும் அது கொடுக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் மறுபடி சொல்றேன், கிருபை என்பது மன்னிப்பு மாத்திரம் அல்ல, விடுதலை மாத்திரம் அல்ல, அதிலிருந்து வெளிவரக்கூடிய வல்லமையை அது கொடுக்கிறது. கிருபை என்பது அதுதான். கிருபை என்பது வேறு ஒன்றும் இல்லை, தேவனுடைய ஆற்றல், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய விருப்பம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய மன்னிப்பு, தேவனுடைய ஆசீர்வாதம். இது எல்லாமே என்னதுதான்? கிருபைதான். நம்முடைய பிள்ளைகளை நாம் தவறான வழிக்கு அழைத்து செல்வோமா? அழைத்து செல்ல மாட்டோம் இல்லையா? அப்படி என்றால் கிருபை எப்படி நம்மை தவறான வழிக்கு அழைத்து செல்லும்? அவருடைய விருப்பம் எப்படி நம்மை தவறான வழிக்கு அழைத்து செல்லும்? உண்மையிலேயே அந்த மன்னிப்பை புரிந்து கொண்டவர்கள், அவர் எந்த இடத்திலிருந்து என்னை மன்னித்திருக்கிறார், எந்த இடத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறார், அவருடைய அன்பின் ஆழத்தை புரிந்து கொண்டவர்கள் பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு சொல்லி விரும்புவார்களே தவிர அதில் இருக்கணும் என்ற விருப்பம் உங்களுக்கு என்ன செய்யாது? இருக்காது. நான் மறுபடி சொல்கிறேன், பாவம் செய்ய மாட்டாங்கன்னு நான் என்ன செய்யலை? சொல்லலை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை ஆவியில் நம்மை கழுவி சுத்தப்படுத்தி ஒரு புது ஆவியை கொடுத்து விட்டது. இப்பொழுது நம்முடைய சிந்தனைகளையும் சரீரத்தையும் வெளிப்புறமாக அது சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒரு முறை கொடுத்த மன்னிப்பு என்றும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. மீட்பாக இருக்கட்டும், ரட்சிப்பாக இருக்கட்டும், இதே முறைதான். நித்தியமான மீட்பு, நித்தியமான மன்னிப்பு, நித்தியமான ரட்சிப்பு என்பதோட பொருள் இதுதான். ஒரு முறை அந்த செயல் நடந்து விட்டது, சிலுவையில் அது என்ன செஞ்சிட்டு? நடந்து முடிஞ்சிச்சு. ஆனா அதனுடைய செயல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் நித்தியமாக செயல்படுறது. இதுதான் நம்ம கடந்த சில பகுதிகளுக்கு முன்பதாக நம்ம பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுடைய கால்களை கழுவ போகும்போது பேதுரு வேண்டான்னு சொல்வாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்வாரு, நான் இதை கழுவவில்லை என்றால் உனக்கு என்னிடத்துல என்ன கிடையாது? பங்கு கிடையாது. அப்படியே ஆண்டவரே, என் காலம் மட்டும் இல்லை, என் தலை கை எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்க? கழுவ வேண்டும். அதுக்கு அவர் சொல்றாரு, வாசிக்கலாம், யோவான் 13:10. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். இயேசு அவரை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும். முழுகினவன் என்று சொல்லப்படுவது ரட்சிப்பை பெற்றவர்கள், ஆவியில் மறுபடியும் பிறந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? முழுகினவன். அப்படி முழுகினவர்கள் தங்கள் கால்களை மாத்திரம் என்ன செய்யணும்? கழுவுனா போதும். இது எதை சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, நம்ம குளித்து விட்டு வெளியில சென்று வரும்போது
கை கால்களை என்ன செய்வோம்? கழுவுவோம் இல்லையா? ஏனென்றால் கை கால் முகத்தில் தூசி என்ன செஞ்சிருக்கும்? பட்டிருக்கும். அது போலவே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவுடன் நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:13 அதை தான் சொல்லுகிறது, முத்திரையிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வெளியே உள்ள எந்த கரையும் உங்க ஆவிக்குள்ள என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. இன்றைக்கு இப்பொழுது அவருடைய வருகை இருக்குமானால் நம்மில் 1/3 அவருடைய வருகைக்கு எப்படி இருக்கு? ஆயத்தமா இருக்கு. எப்பொழுதுமே அது ஆயத்தம். ஏனென்றால் அது அவரது நீதியில், அவரது பரிசுத்தத்தில், அவருடைய ஆவியினால் அது என்ன செய்யப்பட்டிருக்கு? முத்திரையிடப்பட்டிருக்கிறது. நான் பரலோகம் போவேனா போக மாட்டேனா இந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, தண்டனையிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறது. ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிறது. இந்த ஒரு நம்பிக்கையை அவருடைய நித்திய ரட்சிப்பு நமக்கு கொடுக்கிறது. ஆனா நம்முடைய சிந்தனையும் நம்முடைய சரீரமும் இன்னும் மறுரூபமாகவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கும் சேர்த்து சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? விலை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு நான் புரியும்படி சொல்றேன். ஒரு வீடு பார்க்க போறீங்க, ஒரு வாடகைக்கு வேண்டும் என்றோ இல்லை விலைக்கு வாங்கணும்னு சொல்லியோ போறீங்க. அட்வான்ஸ் கொடுக்குறீங்க. அட்வான்ஸ் கொடுக்கறதோட நோக்கம் என்ன? முன்பணமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க? கொடுக்குறோம். அது எனக்குரியது, நான் தான் அதை என்ன செய்ய போகிறேன்? வாங்க போகிறேன். அதுபோல் இயேசு கிறிஸ்து மொத்தமாக எல்லாவற்றிற்கும் ஒரு விலை கிரயத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. நம்முடைய சிந்தனைக்கும் சரீரத்துக்கும் சேர்த்து அந்த விலை கிரயத்தை என்ன செஞ்சிட்டாரு? முன்பணமாக செலுத்தி விட்டார். அதற்குரிய ஆதாரமாக, உத்தரவாதமாக, கேரண்டியாக அவர் ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்ற ஆதாரமாக அவர் ஆவியானவரை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மீது முத்திரையிடப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு எப்படி எகிப்துல ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தின் நிலைக்கதவுல பூசப்பட்டிருந்த வீடுகளை தாண்டி சங்கார தூதன் சென்றாரோ, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட நிலை கதவுகளுக்குள்ள அந்த தீங்கால போக முடியலையோ, அதுபோல இன்றைக்கு உங்கள் மீது அவருடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. நம்முடைய சிந்தனைக்கும் சரீரத்துக்கும் ஒரு விலை கிரயத்தை அவர் முன்பணமா என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. எப்பொழுது நாம் அவரை பார்ப்போமோ நம்முடைய சிந்தனையும் சரீரமும் என்ன செஞ்சிடும்? மறுரூபமாயிரும், நம்முடைய ஆவியை போல. அது வரைக்கும் இந்த உலகத்துல பாவம் இருக்கு, இந்த உலகத்துல சாபம் இருக்கு, இந்த உலகத்துல பிசாசானவன் இருக்கிறான். நம்முடைய சிந்தனை இன்னும் மறுரூபமாகல. அதுல தூசி என்ன செய்யும்? படதான் செய்யும். அழுக்கு என்ன செய்யும்? ஒட்டதான் செய்யும். தூசி பட்டா கை கால்களை கழுவுவோமோ அது போல நம்முடைய சிந்தனையில ஏற்படுகின்ற பாவ சிந்தனை, தவறான சிந்தனை, அசுத்தமான செயல்கள், தவறி விழுகின்ற இடங்களை மனம் திரும்பி உடனே அவருடைய ரத்தத்துக்குள்ள போய் நம்ம சுத்திகரிப்புக்கு என்ன செய்யணும்? போகணும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவம் இதுதான். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அப்படி தூசி அழுக்கு ஒட்டி அவர்கிட்ட மனம் திரும்பி போகும்போது அதை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அந்த இரத்தம் ஒரு அருவியை போல நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அது காத்து கொண்டிருக்கிறது. அழுது மஞ்சாடி இல்லை. நம்முடைய சரீரமும் சிந்தனையும் பலவீனம் உள்ளது. அதனாலதான் அந்த சுத்திகரிப்பு அவர் நித்தியமாக என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். விழும் பொழுது சந்தேகத்தோடு பயத்தோடு இல்லை, இந்த இடம் எனக்கு வேண்டாம், இது என் இயல்பு இல்லை, இதுல எனக்கு வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கு, பாவத்துக்கு நான் அடிமை இல்லை, நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது என்று ஒரு யூட்டர்ன் போட்டு அவர்கிட்ட போகும்போது அந்த இரத்தம் நம்மை சுத்திகரித்து மறுபடியும் அவரது ஐக்கியத்திற்குள் அழைத்து கொள்கிறது. அவருடைய உறவிற்குள்ள ஏற்கனவே அவருடைய பிள்ளையா தான் நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்றேன். நம்முடைய பிள்ளை ஒரு பெரிய ஒரு வாலிப பிள்ளை, அதுக்கு கோபம் வருது, சண்டை போட்டு நம்மளை விட்டு என்ன செய்யுது? பேசாம இருக்குது. அந்த பிள்ளை சண்டை போட்டு என்ன செய்யுது? பேசாம இருக்குது. நாம அது கூட என்ன செய்யல? சண்டை போடல. அது பிள்ளை இல்லை என்று ஆகிருமா?
நம்முடைய அன்பு அதுக்கு இல்லை என்று ஆகிருமா? நம்முடைய சுதந்திரம் அதுக்கு இல்லை என்று ஆகிவிடுமா? அது எப்பொழுது அந்த கோபத்தை விட்டு மனம் திரும்பி அம்மா அப்பான்னு சொல்லி வந்தா அந்த ஐக்கியம் மறுபடியும் என்ன செஞ்சிடும்? இணைந்து கொள்ளும். உறவு என்ன செய்யாது? எப்பொழுதுமே மாறாது. இதுதான் தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு. நீங்க பாவத்தை நோக்கி போகும்போது, அதுல விழுந்து வெளியே வர வேண்டாம் அதுக்குள்ளேயே இருக்கும்போது உங்களுக்குள்ளதான் அவர் இருக்கிறாரு. அதே உறவோடு தான் இருக்கிறாரு. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர்களையும் அவர்கள் பிள்ளைகளாகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இது உங்க செயல்களின் அடிப்படையில் இல்ல, அவருடைய இரத்தத்தின் அடிப்படையில். அந்த பிள்ளைங்கிற அடையாளம் அது மாறாது, அது உடையாது. ஏனென்றால் அது நித்திய உடன்படிக்கை. ஆனா அந்த செயல்கள்ல இருக்கும்போது அந்த ஐக்கியத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சிடறோம்? வெளியே போய் விடுகிறோம். நம்முடைய குற்ற மனசாட்சி, சாத்தான் கொடுக்கிற குற்ற மனசாட்சி, அந்த விளைவுகள், இப்படிதான் விசுவாசிகளோட வாழ்க்கை இருக்குதே தவிர அவர் நம்மை விட்டு விலகவில்லை, நம்ம என்ன செய்யல? கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரு அழகான சத்திய உண்மை என்னவென்றால், நீங்க அவரோட போய் அந்த ஐக்கியத்துக்குள்ள இணைய இணைய இணையதான் அவரை போல நீங்க மாற முடியும். அந்த இருதயம் வேணும் நமக்கு, அவ்வளவுதான். அந்த இருதயத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம் எசேக்கியேல் 36:26-27. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா அவரை தேட வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கும். நீங்க விழுந்து போனாலும் இதுல இருந்து நான் வெளியே வர வேண்டுமே என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு என்ன செய்யும்? இருக்கும். ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிறது கல்லான இருதயம் அல்ல, நவமான சதையான இருதயம். அங்க எசேக்கியேலுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது இன்று நமக்கு என்ன செய்திருக்கு? நிறைவேறி இருக்கிறது. கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு எந்த இருதயத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்? சதையான இருதயம், அவரை தேடக்கூடிய இருதயம், அவருடைய நீதியின் பாதைகளை விரும்பக்கூடிய இருதயம், பரிசுத்தமான வழிகளை விரும்பக்கூடிய ஒரு இருதயம், தேவனை நேசிக்கக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் பாருங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. நம்முடைய உள்ளத்துல யாரை வச்சிருக்கிறாரா? அவரையே வைத்திருக்கிறார். எவ்வளவு அன்பு பாருங்களேன். உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும். எதுக்கு அந்த ஆவியை வச்சிருக்கிறாரா? அவருடைய கட்டளைகள்ல நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் அவருடைய வார்த்தைகள்ல நடக்கவும் கை கொள்ளவும் அதுல செய்யவும் வைக்கிறார் என்று சொல்லுகிறார். அதுதான் கிருபை. கிருபையை தவறா புரிஞ்சுக்கிட்டதுனால அது தவறு என்று சொல்லுகிறார்கள். இல்லை, கிருபை உங்களுக்கு நித்திய மன்னிப்பை கொடுத்திருக்கிறதினால் உங்களை அது பாவத்திலே வைத்திருக்காது. கிருபை உபதேசம் அதுவல்ல. கிருபை மன்னிப்பை கொடுத்து உங்கள் குற்ற மனசாட்சியை போக்கி உங்களை தூக்கி எடுத்து சுத்திகரித்து அவருடைய ஐக்கியத்திற்குள் அழைத்து பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை அது கொடுக்கிறது. இதை கிருபையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உருமாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். கிருபையை புரியாம உங்களால பரிசுத்தத்தில் நடக்க முடியாது, உங்க பாவத்தை மேற்கொள்ள முடியாது. கிருபையை புரிந்து கொள்ளாம தேவனிடத்துல தைரியமா உங்களால என்ன செய்ய முடியாது? போக முடியாது. உங்களுக்கு நித்திய மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியாமல் அவருடைய உறவில் உங்களுக்கு நெருக்கம் வராது. உங்க செயல்களின் அடிப்படையில தான் நீங்க அவர்கிட்ட என்ன செய்வீங்க? போவோம். ஒரு நாள் வேதம் வாசிக்கும் போது நல்லா இருக்கும், ஒரு நாள் உபவாசிக்கும் போது நல்லா இருக்கும், ஒரு நாள் ஆலயத்துல முன்னாடி நிற்கும் போது நல்லா இருக்கும், ஒரு பாவத்துல விழும்போது எல்லாம் என்ன செஞ்சிடும்? முடிஞ்சு போயிடும். அநேக விசுவாசிகளின் வாழ்க்கை எப்படிதான் இருக்கு? இப்படிதான் இருக்கு. ஏன்? கிருபை தெரியல, நித்திய உடன்படிக்கை தெரியல, நித்திய மன்னிப்புனா என்னன்னு தெரியல. நித்திய மன்னிப்பை கேட்டா அது கள்ள உபதேசம் என்ன செஞ்சிடறோம்? ஒதுக்கி வச்சிடுறோம். அதை தெரிந்து கொள்ள கூட நமக்கு என்ன இல்லை? மனசு இல்லை.
மனசு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சத்தியம் என்ன செய்யப்படும்? வெளிப்படுத்தப்படும். அது வேண்டான்னு சொன்னா ஆவியானவர் என்ன செய்ய மாட்டாரு? அவர் ரொம்ப ஜென்டில், யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். வேணும்னு நினைச்சா மட்டும்தான் அது என்ன செய்யப்படும்? வெளிப்படுத்தப்படும். இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்த பிறகு நாமெல்லாம் இருந்தா யாருக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துருப்போம்? யாரெல்லாம் நம்மளை குட்டுனாங்களோ, யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, பிலாத்து, காய்பா போய் என்ன செஞ்சிருப்போம்? இழுத்து இங்க பாரு நான் தான் கடவுள் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருப்போம்? காமிச்சிருப்போம். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் இருக்கும்போது யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் அந்த தரிசனத்தை காண்பித்தார். அவருடைய இயல்பு அதுதான். விசுவாசிக்கிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். விசுவாசிக்கக்கூடிய இருதயம் உள்ளவர்களுக்கு வெளிப்படுத்துவார். எந்த இனமாக இருந்தாலும், எந்த வழிபாடுகள்ல இருந்தாலும், உண்மையான தெய்வம் யார் என்று தேடுகிற இருதயத்துக்கு தம்மை அவர் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். அவருடைய நேச்சர் அது. விசுவாசித்தால் அவர் என்ன செய்யலாம்? கண்டு கொள்ளலாம். விசுவாசித்தால்னா என்ன? உங்களை நான் தெரிந்து கொள்ளணும்பா அப்படிங்கிற ஒரு தாழ்மையான இருதயம் போதும். உங்களை நான் புரிந்து கொள்ளணும், உங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க என்று நீங்க அப்படி தேடும் போது, முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களாகில் என்னை நீங்க என்ன செய்வீங்க? கண்டடைவீர்கள். அவர் பேசும் தெய்வம். நீங்க தேடி பாருங்க, அவர் குரலை நீங்க கேட்க முடியும். பேசிக்கொண்டே இருப்பார். உங்களோடும் இருக்கிறார், உங்களுக்குள்ளும் அவர் இருக்கிறார். மன்னிப்பு மாத்திரம் இல்லை, நித்திய உறவு. நித்திய உறவுனா என்ன தெரியுமா? அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. எதுக்கு இந்த நித்திய உறவு தெரியுமா? உங்களை தூக்கி எடுக்க, உங்களை பாதுகாக்க, உங்களை பலப்படுத்த, அவரை வெளிப்படுத்த, அவர் கொடுத்த விடுதலை, மன்னிப்பு, வாழ்வு, சுகம், பலம் இதையெல்லாம் உங்க மூலம் வெளிப்படுத்த, உங்கள் மூலம் மகிமைப்பட அவர் உங்களுக்குள் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் பேசும் தெய்வம், பேசிக்கொண்டே இருக்கிறார். அவரது அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய குரல் உங்களை குற்றப்படுத்தாது. சத்தியத்திற்கு நேராக நம்மை அவர் நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரோ அதற்கு நேராக உங்களை வழி நடத்துகிறார். உங்களோடும் இருக்கிறார், உங்களுக்குள்ளும் அவர் இருக்கிறார். உங்களை காக்கும்படிக்கு, பாதுகாக்கும்படிக்கு, வழி நடத்தும்படிக்கு, உங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கும்படிக்கு, அதே உயிர்ப்பிக்கப்பட்ட வல்லமையோடு, அதே வல்லமையோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த வல்லமையை உங்களிடத்தில் வெளிப்படுத்த. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது யாரெல்லாம் அவர் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டாங்களோ அவர்கள் எல்லாம் அங்கே விடுதலை என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்றாரு. ஒரு விபச்சார ஸ்திரியை பிடிச்ச ஒரு முன்னாடி கொண்டு வர்றாங்க. அவர் மேல குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி. அவர் என்ன தீர்ப்பு சொல்ல போறாரு? அவர் நியாயப்பிரமாணத்தை சொல்ல போறாரா, கிருபையை சொல்ல போறாரா? அந்த சண்டை அப்பவே என்ன செஞ்சுட்டு ஆரம்பிச்சிட்டு, அவர் குனிஞ்சு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. உங்களில் பாவம் செய்யாதவன் முதல்ல என்ன செய்யட்டும்? கல்லெறியட்டும். நிமிர்ந்து பார்த்தா ஒருத்தரும் இல்லை. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை, இனி என்ன செய்யாத? பாவம் செய்யாத. கிருபைங்கிறது இதுதான். அது பாவத்துக்கு லைசன்ஸ் கொடுக்கல. பாவம் செய்யற இயல்பை நம்மிடமிருந்து என்ன செஞ்சுட்டு எடுத்து விட்டது. பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து விட்டது. இனிமே பாவம் நமக்கு ராஜா கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ராஜா. பாவம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. நம்ம சொல்றோம் இல்லையா, நான் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அந்த கடையை கிராஸ் பண்ணா எனக்கு என்ன வந்துருது? ஆசை வந்துருதுன்னு சொல்றோம் இல்லையா. நான் சீரியல் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், டிவியை பார்த்தா அந்த நேரத்தை பார்த்தோன்னே எனக்கு டிவி என்ன செஞ்சிடுறேன்? போட்டு விடுகிறேன். இது எல்லாமே அது நம்மளை மேற்கொள்ற ஒரு இடம். ஆனா இது மேற்கொள்ற அந்த சக்தியை நம்மிடத்துல இருந்து அவர் அகற்றி விட்டார். பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. அதுக்கு அந்த ஆற்றல் கிடையாது, அதுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அதனுடைய அதிகாரம் முறிக்கப்பட்டு விட்டது, அந்த வேர் அறுக்கப்பட்டு விட்டது. நமக்குள்ள அந்த வேர் கிடையாது. தேவ வித்தினால் நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்.
அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்க கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியினால் பாவம் உங்களை என்ன செய்யாது, மேற்கொள்ள மாட்டாது. இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது கண்ணீரை துடைக்கிறார், துக்கத்தை போக்குகிறார், பயப்படாதே ஆறுதல் சொல்லுகிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், உயிரோடு எழுப்புகிறார், குறைவுகளை நிறைவாக்குகிறார், பாவங்களை மன்னிக்கிறார். இதற்கு நேராக இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து வழி நடத்துகிறார். இதை உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். உங்க சூழ்நிலைகள்ல உங்களை குற்றப்படுத்த மாட்டார், உங்களை விட்டுட்டு போக மாட்டார். நம்ம மனிதர்களை போல, நம்மை போல நம்ம அவரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பார்க்குறோம். ஒருத்தங்களுக்கு நம்ம எத்தனை முறை மன்னிப்பை கொடுப்போம்? நம்ம சொல்லி காமிச்சிருவோம் இல்லையா, உன்னை எத்தனை தடவை தான் மன்னிக்கிறது. இப்படி தேவன் சலித்து கொள்வது இல்லை. நம்மை போலவே அவரை பார்க்கறத முதல்ல என்ன செய்யணும், நிறுத்த வேண்டும். அவர் மனிதன் அல்ல. நம்முடைய மெஷர்மெண்ட்ல அவரை என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. எப்பொழுது அவரிடம் அப்பா என்று திரும்பினாலும் அணைத்து கொள்ள அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய உறவு முறியாது. அவர் உங்களை விட்டு விலகுவது இல்லை, உங்களை கைவிடுவது இல்லை, நீ எனக்கு வேண்டாம் என்று அவர் புறந்தள்ளுவது இல்லை. உலகம் புறந்தள்ளலாம், சூழ்நிலைகள் அப்படி சொல்லலாம், மனிதர்கள் சொல்லலாம், நிராகரிக்கலாம். அவர் ஒருவரை கூட என்ன செய்யறது இல்லை, நிராகரிக்கிறது இல்லை. ஒவ்வொருவரையும் விலையேற பெற்றவர்களா பார்க்கிறாராம், விசேஷித்தமானவர்களா பார்க்கிறாராம், கண்ணின் கருவிழி போல பார்க்கிறார். உங்க விரலை எடுத்து இந்த கருவிழியை தொட்டு பாருங்களேன், தொட முடியுதா? என்ன நடக்குது? எம என்ன செய்யும், மூடும். அதுபோல் உங்களை தொட்டால் அவர் பாதுகாத்து கொள்ளுவார். தொட முடியாது. இதுதான் அந்த உறவு. உங்களுடைய படிப்பு, உங்க அந்தஸ்து, உங்களோட ஸ்டேட்டஸ், உங்க தகுதி, உங்களோட பதவி, உங்களோட பெற்றோர், பிள்ளை, கணவன், மனைவி, உறவு, நண்பர்கள், பணம், இதை காட்டிலையும் நீங்க அவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்களேன். அவர் பேசுறதை உங்களால என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். இப்ப நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல அவரை ஒரு ஓரமா என்ன செஞ்சிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். தேவைக்கு அப்பா இங்கதான் இருக்கிறீங்களா, இருங்க இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேலையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பார்க்கிறோம். இல்ல, நெருக்கமான உறவு. அவர் பேசுறதை கேட்க முடியும். இந்த இடத்துல பேசாத, அவர் சொல்றதை கேட்க முடியும். இந்த இடத்துல நில்லு, இந்த இடத்துல நிக்காத, இதை செய்யாத, இது உனக்கு வேண்டாம், இந்த இடத்துல போ, இதுதான் அவனுக்கு காண்பிக்கிற பாதை, இந்த நபர் உனக்கு வேண்டாம், விட்டு விலகு, இந்த நபரோட நீ இரு. அவர் வழி நடத்துறதை நீங்க என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். ஈசாக்கு விதை விதைச்சாரா, சுத்திலும் இந்த தேசத்துல பஞ்சம். எத்தனை மடங்கு பலனை பார்த்தாரா? 100 மடங்கு. அது பஞ்ச காலம். அது அவருடைய நிலத்துல விதைக்காம அந்த பலனை பார்த்திருப்பாரா? அந்த நிலத்துல அவர் பண்படுத்தும் போது, விதைக்கும் போது பக்கத்து நிலத்துல உள்ளவங்களாம் அவர் என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருக்க முடியும்? இல்ல, அங்கு தேவனுடைய குரலை கேட்காம அவருக்கும் ஈசாக்குக்கும் ஒரு உறவு இல்லாத ஒன்று அவரால் என்ன செய்ய முடியாது. நம்மால ஏன் அவரை விசுவாசிக்க முடியலைன்னா அந்த உறவு நமக்கு இன்னும் என்ன செய்யல இல்லை. இதை கன்ஃபஷன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. ஒரு கன்ஃபஷன் தான் நம்மையும் அவரையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன்னா நான் அவரோட உறவுல இருக்கேன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அந்த உறவு எனக்கு சொல்லணும், நான் தான் அவருடைய சரீரமாச்சே, இந்த நோய் எப்படி என்கிட்ட இருக்க முடியும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், 1000 முறை நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த நோய் உங்க சரீரத்துல என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த நித்திய உடன்படிக்கையில் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்தியமான ஆசீர்வாதம், ஒரு பாதுகாப்பான உறவு, நித்திய ரட்சிப்பு, பாவத்திலிருந்து, தண்டனையில, நாக்கினையிலிருந்து, மரணத்திலிருந்து, நித்தியமான அழிய போற ஒரு இடத்துல நின்று கொண்டிருந்த நம்மை அதிலிருந்து தூக்கி என்ன செய்திருக்கிறார், எடுத்திருக்கிறார். சாத்தானுடைய குடும்பத்திலிருந்து தூக்கி எடுத்து அவருடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக என்ன செய்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். நீங்க விழுந்து போறதுனால மறுபடியும் சாத்தானோட குடும்பத்துக்கு என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்க. உங்க ரட்சிப்பின் அனுபவம் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறது அல்ல. நீங்க இன்றைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாளைக்கு தொலைச்சிட்டு மறுநாள் அவர்கிட்ட அறிக்கை செஞ்சு மறுபடியும் ரட்சிப்பை வாங்குற அனுபவம் இல்லை. அது ஒரு முறை அனுபவம், அது நித்தியமானது. உங்களது செயல்கள் அதை தொலைத்து விடாது, உங்க செயல்கள் அதை முறித்து விடாது, உடைத்து விடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அந்த உடன்படிக்கை என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. விலங்குகளின் இரத்தத்தினால் அல்ல, அது தற்காலிகமானது அல்ல, அது நித்தியமானது. ஏனென்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த ரத்தம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, பேசிக்கொண்டிருக்கிறது. அங்கு ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எதை பேசிக்கிட்டு இருக்குதா, நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது.
நமக்காக அந்த ரத்தம் எப்படி பேசிக்கிட்டு இருக்குதா? நன்மையை பேசிக்கிட்டு இருக்குதா? நம்ம சார்பில் வழக்காடுகிறேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன தெரியுமா? பாவம், இந்த முறை மன்னிச்சு விட்டுருங்க, தவறு செஞ்சுட்டாங்க, இப்படி அவர் பேசல. அவங்க செஞ்சது தவறு தான், ஆனால் என்னுடைய ரத்தம் அதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கு? சிந்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்ததோ அதை அங்க அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதத்துல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அவருடைய வழி நடத்துதலை பார்க்க முடியும், அவருடைய மீட்பை பார்க்க முடியும், அவர் ரட்சித்ததை பார்க்க முடியும். அங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தீக்குள்ள தூக்கி போடுறாங்க. அவர் தனியா விட்டாரா? அவர்களோடு அவரும் என்ன செஞ்சாரு? உலாவினார். அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அதை தூக்கி போட்டவங்க இறந்து போயிட்டாங்களாம். ஆனா அதுல இருந்து வந்தவங்களுக்கு அதுல ஒரு முடி கூட என்ன செய்யலையா? கருகலை. இன்னும் ஒரு ஸ்பெஷல், அவங்க மேல தீயோட வாசமே இல்லை. இது பழைய உடன்படிக்கை. இன்றைக்கு சிறந்த உடன்படிக்கையில், நித்திய உடன்படிக்கையில் இருக்கிறோம். நீங்க தீக்குள்ள நடக்கும்போது அது எப்படி உங்களை பற்றும்? அங்கு பழைய உடன்படிக்கையில் ஆசாரியர்களுடைய கால் அந்த உடன்படிக்கை பட்டியை தூக்கிக்கிட்டு அந்த யோர்தான்ல பட்ட உடனே யோர்தான் என்ன செஞ்சுதா? பின்னிட்டு திரும்பியது. இன்றைக்கு நீங்களும் நானும் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஆசாரியர்களா இருக்கிறோம். அந்த உடன்படிக்கை பட்டி என்பது அவரை நாம் நம்முடைய ஆவியில் வைத்திருக்கிறோம். நம்முடைய கால் படும்போது அது பின்னிட்டு அது என்ன செய்யணும்? ஓடணுமே தவிர திரும்பி நம்மளை என்ன செய்யக்கூடாது? மிரட்டக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை இது. இது எப்போ உங்களுக்கு அந்த நிச்சயம் வரும்னு சொன்னா, எனக்கு அங்க நித்திய மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் விழும் பொழுது என்னுடைய அடையாளம் மாறுவது இல்லை, என்னுடைய நீதி தொலைந்து போவது இல்லை. அது நித்தியமான நீதி. கிறிஸ்துவே எனக்கு தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். என்னுடைய பாவங்களுக்கு நித்தியமாக அந்த மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்னை நேசிக்கிறார் என்று அந்த கிருபையை நீங்க புரிந்து கொண்டு அவருடைய சுத்திகரிப்புக்குள்ள செல்றது, அவரை அறிந்து கொள்றது, அவருடைய ஐக்கியத்துக்குள்ள நீங்க நெருக்கமா போக போக கிருபையை அறிந்து கொள்ள கிருபையின் வெளிச்சமே அந்த விடுதலையை உங்கள் வாழ்வில் பெற்று தரும். ஏனென்றால் கிருபை தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாம இந்த உடன்படிக்கையின் பலனை, அந்த அனுபவத்தை நீங்க என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. பவுல் சொல்றாரு, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு பிரயாசப்படுங்கன்னு சொல்றாரா? இல்ல, இலவசமாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் பலன்களை இந்த உலகத்துல வெளிப்படுத்துறதற்கு, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கு, தேவனுடைய பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கு, தேவனோட நீதி நமக்குள்ள இருக்கு, தேவனோட சுகம் நமக்குள்ள இருக்கு, அவருடைய அன்பு நமக்குள்ள இருக்கு. இதை கொண்டு இந்த உலகத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேச மாட்டோம் இல்லையா? கதவை திறந்து அவங்க வந்துருவாங்க, அதனால நான் வெளியில என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன். சாட்சி எங்க இருக்குது? அவங்க எப்படி கிறிஸ்துவ அறிந்து கொள்வாங்க? உலகத்தோட ஒரு ஒத்த வேஷம். எப்படி அதுல கிறிஸ்து வெளிப்பட முடியும்? பரிசுத்தம் என்பது உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு. நீங்க வெறுக்கணும்னு தேவையில்லை. உங்களுக்குள்ள உள்ள ஆவியானவரை நீங்க வெளிப்படுத்தினாலே போதும், அவர் பிரித்து எடுத்து விடுவார். அதுதான் கிருபை. அதுதான் இதை உங்கள்கிட்ட வெளிப்படுத்ததான் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அதுக்கு மூல காரணம் அந்த மன்னிப்பை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா தான் அவருடைய உறவுக்குள்ள உங்களால என்ன செய்ய முடியும்? போக முடியும். அதனாலதான் பிசாசானவன் கிருபையை புரிந்து கொள்ள விடாம மனக்கண்களை அவன் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். இது கள்ள உபதேசம், இதை கேட்காதீங்க. தேவனை தெரியாத மக்களை வேறு விதமா குருடாக்கி வச்சிருக்கிறான். தெரிஞ்சவங்களை நியாய பிரமாணத்தின் மூலம் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். கிருபையை தெரிஞ்சவங்களை அது ஒரு விதமா என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். எந்த விதத்துல நம்ம பலவீனமா இருக்கிறோமோ அந்த இடத்துல அவன் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நித்திய உடன்படிக்கை, நிலையான, அழிவில்லாத, மாறாத, கால வரையற்ற உடன்படிக்கை. ஒரு வசனம் சொல்லுது, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்கிறதுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? வல்லவராய் இருக்கிறார்.
நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தும் அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அப்படின்னா அந்த உடன்படிக்கை நம்ம செயல்களின் அடிப்படையில் அது உடைஞ்சு போகாது, அது இல்லை என்று ஆகாது, அது முறிந்து போகாது. அந்த ஆசீர்வாதங்களையும் பலனையும் அந்த பாக்கியத்தையும் அவர் திரும்ப எடுத்துக்கிறது இல்லை. அவர் மாறாதவர், உங்களோடு நித்தியமாக உறவு வைத்திருக்கிறார். உங்கள் செயல்களின் அடிப்படையில் அதை அவர் திரும்ப எடுத்துக்கொள்வது இல்லை. நித்திய மன்னிப்பு, நித்திய ரட்சிப்பு, நித்திய மீட்பு, நித்திய பாதுகாப்பு, நித்திய உறவு, இதையெல்லாம் அந்த உடன்படிக்கைக்குள்ள நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? நித்தியமாக கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இதை நமக்கு என்ன செய்திருக்கிறது. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்பு அளவில்லாதது, ஈடு இணை இல்லாததப்பா. உம்முடைய பரிசுத்த திரு இரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து, எங்களை பாவங்கள கழுவி, எங்களை நீதிமானாக்கி உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நித்திய உடன்படிக்கையை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். என்றென்றைக்குமான மன்னிப்பு, என்றென்றைக்குமான மீட்பு, என்றென்றைக்குமான ரட்சிப்பு, என்றென்றைக்குமான உமது உறவை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. நீர் கொடுத்த விடுதலை, வாழ்வு, மீட்பு எல்லாமே நித்தியமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களது செயல்களின் அடிப்படையில் இது முறிந்து போவது இல்லை, இது உடைந்து போவது இல்லை, இது நித்தியமாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி. எங்களுடைய மனசாட்சி சுத்தமாக இருந்தால், துர்மனசாட்சி நீங்க உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்படும் பொழுது தைரியம் கொண்டு உம்மிடத்துல வர முடியும் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது. இதை கிருபையின் வார்த்தைகளை தாழ்மையாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தருகிறதற்காய் நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவர்களோடு நீர் பேசினீர், இடைப்பட்டீர், மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்தீரப்பா. நித்தியமான மன்னிப்பு நீர் கொடுத்திருக்கிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி. தைரியமாக உம்மிடத்தில் வந்து அந்த சுத்திகரிப்பிற்குள் வந்து உம்முடைய ஐக்கியத்திற்குள் திரும்பவும் வர எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. கிறிஸ்துவுக்குள் நீர் கொடுத்த விடுதலையும் மீட்பையும் வாழ்வையும் சுகத்தையும் சுதந்திரத்தையும் அனுபவிக்க என்று சொல்லி கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவங்க வாழ்க்கையில் சரீரத்தில் என்ன தேவைகளோடு வந்தாங்களோ, தடைகளோடு வந்தாங்களோ, அந்த தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். சிலுவையில் நீர் கொடுத்த தெய்வ சுகத்தை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சரீரத்திலையும் கட்டவிழ்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காக நன்றி அப்பா. அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. அவங்க இருதயத்தின் விருப்பங்களை அவங்க பெற்றுக்கொண்டதற்காக நன்றி. உடைய இரத்தம் மதில் போல அவர்களை பாதுகாக்கிறதற்காக நன்றி. உடைய சமூகம் முன் செல்கிறதற்காக நன்றி. உடைய பிரசன்னம் அவர்களை விடுதலை ஆக்குகிறதற்காக நன்றி. வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடரட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். தெய்வ அன்பு, தெய்வ வாழ்வு, தெய்வ சமாதானம், தெய்வ சுகம் ஒவ்வொருவரது இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.